ஆமென். பாடுனா கஷ்டப்படுறது, வேதனை அனுபவிக்கிறது, உபத்திரப்படுறது, இந்த மாதிரி பாடுகள். அந்த பாடை பற்றி இங்கே பேசல. ஏசாயா புத்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். Isaiah chapter 10 verse 20. அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தம்பினவர்களும் பின்னோர் போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். ஓகே. இன்னைக்கு காலையில் டிவோஷனில் நீங்கள் கேட்ட ஜெப குறிப்பு தான் அது. ஓகே, ஜெப குறிப்பு தான் அது. ஓகே, ஜெப குறிப்பு வந்து அந்த கடைசி பகுதியில் 20வது வசனத்தில் கடைசி பகுதியில், பட் will truly rely on the Lord, the Holy One of Israel. ஓகே, இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனாகிய உம்மை அவர்கள் முழுமையாக உண்மையாக நம்பியிருப்பார்கள். ஓகே, அந்த ஜெப குறிப்பு நான் கொடுக்கும்பொழுது கூட அது குறித்து ஜெபிக்க முன்பு கூட நான் ஒரு காரியத்தை என்ன ஃபீல் பண்ணேன்னா, இன்றைக்கி நமக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்சஸ், நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற பாடுகள், சில பேருக்கு வந்து இந்த கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அத்தனை பாடுகள்னு சொன்னால் பாடுபட்டாதான் சில காரியங்களை ஆண்டு நமக்கு செய்வார். அந்த பாடு வந்து அதோட அர்த்தம் வேறு. பிரியாசங்கள், கர்த்தருக்குள் நம்முடைய பிரியாசங்கள் விருதாகாது. ஆமென். பாடுனா கஷ்டப்படுறது, வேதனை அனுபவிக்கிறது, உபத்திரப்படுறது, இந்த மாதிரி பாடுகள். அந்த பாடை பற்றி இங்கே பேசலை. அந்த பாடை குறித்து நம்ம பேசணுமா, நம்ம பழைய படிக்கு தான் போகணும். எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பரலோகம் போகிறதுக்கே நெருக்கமான பாதை தம்பி, அதுக்குள்ளே நீ முட்டி மோதி எப்படின்னாச்சும் போயிரு, அவ்வளோ கஷ்டம் பரலோகம் போகிறதுக்கு அப்படின்னு. ஸோ பரலோகம் போகிறது கஷ்டம் கிடையாது.